நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல்ட் தொடர்புக்கு 9514614714. பல்வேறு நாடுகள் மேல உலக வர்த்தக போரை தொடங்கி இருக்காரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அதன்படி உலகம் முழுக்க சுமார் 180 நாடுகளுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வரி விதிப்பு நடவடிக்கையை அதிபர் ட்ரம்ப் மேற்கொண்டிருக்கார். இதனால என்ன பாதிப்புகள் ஏற்படும், இந்தியாவிற்கு இது பயனுள்ளதாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நம்ம இப்ப விரிவா பார்க்கலாம். இதுல குறிப்பா இந்தியாவுக்கு மட்டும் 27% வரி விதிக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி டாப் 10 நாடுகளுக்கு எவ்வளவு வரி விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப சீனா எடுத்துக்கிட்டோம்னா 34% வரி விதிப்பை ட்ரம்ப் வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி ஐரோப்பிய யூனியன் பிரதேசங்களுக்கு 20%, ஜப்பானுக்கு 24%, இந்தியாவிற்கு 27%, தென்கொரியாவுக்கு 25% வரி விதிப்பை கொடுத்திருக்காரு அதிபர் ட்ரம்ப். அதே மாதிரி இப்ப நம்ம பார்த்த நாடுகள் தவிர்த்து அதிகமான வரி விதிப்பு எந்தெந்த நாடுகளுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா, லெசோத்தோக்கு 50% வரி விதிப்போம், கம்போடியாவுக்கு 49% வரி விதிப்போம், லாவோஸ்க்கு 48% வரி விதிப்போம், மடகாஸ்கருக்கு 47%, வியட்நாமுக்கு 46%, இலங்கை மியான்மருக்கு 44%, வங்கதேசத்திற்கு 37% வரியை விதிச்சிருக்காரு அதிபர் ட்ரம்ப். அதாவது நம்ம இப்ப தோராயமா பார்க்கும் பொழுது இது கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுக்கும் குறைஞ்சபட்சம் 10% வரி விதிப்பு கொடுத்திருக்காரு. இந்த வரி விதிப்பால அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த வரி விதிப்பு கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுக்கும் 10% அதிகமா இருக்கிறதுனால இது உலக அளவில் அப்படின்னு பார்க்கும் பொழுது உலகளாவிய பொருளாதாரத்துல மந்த நிலை ஏற்படும் அப்படின்னோ, விநியோக சங்கிலி பெருமளவுல பாதிக்கும் அப்படின்னோ, பல்வேறு பொருட்களுடைய விலைவாசி உயரும்னோ வல்லுநர்கள் கருத்து கூறியிருக்காங்க. ஆனா அதே நேரம் இந்தியா எந்த நாட்டுக்கு அதிக ஏற்றுமதி செய்யுதுன்னா அது அமெரிக்காவுக்கு தான். அப்படி இருக்கும் பொழுது இந்தியா அமெரிக்கா வர்த்தகத்தோட மொத்த மதிப்பு, அதாவது நம்ம 2024 அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இப்ப சென்ற வருடம் ஏற்றுமதியாக இருந்தது ரூபாய் 6.93 லட்சம் கோடியா இருந்துச்சு. அதே மாதிரி அங்கிருந்து இறக்குமதி கிட்டத்தட்ட 3.76 லட்சம் கோடியா இருந்துச்சு. அமெரிக்காவில இருந்து நாம இறக்குமதி குறைவாதான் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால பற்றாக்குறை அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அதோட டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட 3.16 லட்சம் கோடியா இருக்கு. அதே நேரம் இப்ப மற்ற நாடுகளை, அதாவது மற்ற ஆசிய நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த வரி விதிப்புல இந்தியாவோட நிலை மோசமா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இந்த வரி விதிப்பிற்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு இந்தியாவோட ஏற்றுமதி 3%லிருந்து 3.5% வரை குறையும் அப்படின்னு நிபுணர்கள் கணிக்கிறாங்க. இந்த நிலையில எந்தெந்த துறைகள்லாம் அதிக பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். எதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், தகவல் தொழில்நுட்பம். தகவல் தொழில்நுட்பம் பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து அடுத்தபடியா மின்னணு துறைகள், ஆட்டோமொபைல், விவசாய ஏற்றுமதி பொருட்கள், பாஸ்மதி அரிசி, இறால், இறைச்சி ஏற்றுமதிக்கு சவாலா இருக்கும்னு சொல்லி இந்த வரி விதிப்பு தொடர்பா வல்லுநர்கள் கருத்து கூறியிருக்காங்க. ஏற்கனவே இந்தியா எண்ணெய் இறக்குமதி பண்ற நாடுகள் அப்படிங்கிறதுனால இந்த வரி விதிப்பு இங்கேயும் தொடரும் அப்படின்னு இருந்துச்சுன்னா பணவீக்கமும் பாதிக்கப்படலாம், அதனால நாட்டோட பொருளாதார வளர்ச்சியும் பாதிக்கப்படும்னு சொல்லி நிபுணர்கள் சொல்றாங்க. இதுல ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது இப்ப வரைக்கும் மருந்து பொருட்களுக்கு எந்த வரியும் ட்ரம்ப் விதிக்கல. அதனால மருந்து நிறுவனங்கள் பங்கு ஏறுமுகம் அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இது இந்த வரி விதிப்புக்கு அப்புறம் கணக்கிடப்பட்ட ஒரு தொகையா அப்படின்னும் பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த மட்டும் ஜவுளி துறையில தாக்கம் குறையலாம். ஏன்னா வங்கதேசம், வியட்நாம், இலங்கை இந்த மாதிரி இந்தியாவிட அதிகமான வரியை விதிச்சிருக்காரு அதிபர் ட்ரம்ப். அதனால மற்ற நாடுகள் எல்லாம் ஆடை ஏற்றுமதியில கொஞ்சம் பின்தங்கி இருந்தாலும் இந்தியா இதன் மூலமா பயனடையலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. இந்த வரி விதிப்பு மொத்த உலக அளவுல வர்த்தக சங்கிலி உடையலான்னு சொல்லப்படுது. அதனால இந்தியாவுக்கு பயனடையலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி இந்த பயன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது சப்ளையர்கள் மத்தி மாற்று வழியை மற்ற நாடுகள் தேடும் பொழுது சீனாவுக்கு மாற்றா இந்தியா உருவாகும் அப்படிங்கறதா இந்த அதிபர் ட்ரம்போட வரி விதிப்பிற்கான அடுத்தபடியா வல்லுநர் சொல்லக்கூடிய கருத்துகளாகவும் இருக்கு. அடகு நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல்ட் தொடர்புக்கு 9514614714.